அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம மொத 3 யூனிட்டுக்கான சிலபஸ ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணி, அது எப்படி ஒரு வார்த்தை சிலபஸுக்கான ஒரு வார்த்தையும் டீகோட் பண்ணோம். மொத 3 யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸையும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்கறாங்க, எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்ப டைரக்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம், சிலபஸ்க்குள்ளார என்டர் ஆக போறோம். சிலபஸ்க்குள்ளார நம்ம மொத யூனிட்ல என்ன விஷயம் குடுத்திருக்காங்க? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அதோட புரோவிஷன்ஸ், அதோட செக்ஷன்ஸ் அத எல்லாத்தையும் குடுத்திருந்தாங்க இல்லையா? அப்ப அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்லயே வச்சு அடுத்தடுத்த விஷயமா கொண்டு போறோம். இப்ப ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அப்படிங்க ஃபுட்ன்னா என்னன்னு தெரியணும்ல. ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு மொத விஷயம் என்னதுங்க? ஃபுட்ன்னா என்ன சார்? அப்படின்றது தெரிஞ்சா தானே ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரு. இப்ப மேஜரான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கான டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அது தெரிஞ்சா தான் நம்ம உள்ளாரயே என்டர் ஆக முடியும். இப்போ நம்ப எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்லயே மொத 3 செக்ஷன் மொத்தம் 101 செக்ஷன் இருக்குது. 12 சாப்டர் இருக்குது. அதுல அந்த மொத 3 செக்ஷனுக்கு நேமே சாப்டர். அப்ப 12 சாப்டர்ல 1 சாப்டரு. அந்த 1 சாப்டர்ல 1லிருந்து 3 செக்ஷன் வரைக்கும். பின்னாடி நம்ம பார்ப்போம். 1லிருந்து 3 செக்ஷன் வரைக்கும் குடுத்திருப்பாங்க. அந்த 3 செக்ஷன்லயும் என்னத்த குடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்னா என்ன? எப்ப கொண்டு வரப்பட்டது? அதோடைய டெஃபினிஷன்ஸ் என்ன? எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ல 101 செக்ஷன்ஸ்ல நெறைய விஷயங்கள் குடுத்திருப்பாங்க. ஃபுட்னா என்ன? ஃபுட் சேஃப்டினா என்ன? கன்டாமினேஷன்னா என்ன? அடல்ட்ரேஷன்னா என்ன? இது எல்லாத்த பத்தின டெஃபினிஷன் ஆக்ட் அடிப்படையில குடுத்திருப்பாங்க. அப்ப அந்த டெஃபினிஷன நம்ம லேமேன் வியூல இப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு ஃபுட் அப்படின்னு சொன்னா 1000 விஷயங்கள் சொல்லலாம். உண்ணக்கூடிய எல்லாமே ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, நீங்க ஒரு எஃப்எஸ்ஓ எக்ஸாம், ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாம்க்கு தயாராகுறீங்க அப்படின்ற பட்சத்துல, அதோட ஃபுட்டோட டீட்டெயில்டான டிஸ்கஷன் தேவை. ஏன்னா, நாளைக்கு நீங்க எது ஃபுட்ன்னு தெரிஞ்சா தான், அந்த ஃபுட் கடையில நாளைக்கு எஃப்எஸ்ஓ ஆன பிறகு அத இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அத சாம்பிள் எடுக்க முடியும். அதனால தான் அந்த காரணத்தினால தான் ஃபுட்க்கான டெஃபினிஷனயே நம்ம டீட்டெயில்டா ஆக்ட்லயே குடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுட்ன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். வாட் இஸ் ஃபுட்? வாட் இஸ் ஃபுட்? அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். சாப்பிடக்கூடிய எல்லாம் ஃபுட் அப்படின்னு. அஸ் பெர் செக்ஷன் 3 ஜே எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் 2006. இந்த எஃப்எஸ்எஸ்ஏன்னா என்ன சார்? நெறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். எஃப்எஸ்எஸ்ஏ தான் பைபிள். எஃப்எஸ்எஸ்ஏன்னா என்ன? ஃபுட் சேஃப்டி சாரி. எஃப்எஸ்எஸ்ஏன்னா என்ன? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். ஃபுட் சேஃப்டி ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. எஃப்எஸ்எஸ்ஏன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006ல என்ன சார் குடுத்திருக்காங்க? ஃபுட்டுக்கான டெஃபினிஷன் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபுட் மீன்ஸ் எனி சப்ஸ்டன்ஸ் எந்த பொருளா வேணா இருக்கலாம். வெதர் ப்ராசஸ்ட், பார்ஷியலி ப்ராசஸ்ட் ஆர் அன்ப்ராசஸ்ட். ப்ராசஸ்ட், பார்ஷியலி ப்ராசஸ்ட், அன்ப்ராசஸ்ட் இது பிக் டெஃபினிஷன். இந்த 3 விஷயத்துல கிளப் பண்ணியிருக்காங்க. அது ப்ராசஸ்டா இருக்கலாம் ஃபுட்டுங்கிறது. அன்ப்ராசஸ்டா இருக்கலாம். பார்ஷியலி ப்ராசஸ்டா இருக்கலாம். இப்ப ப்ராசஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வீட். வீட்ட ஃபீல்டுல இருந்து ஃபார்மர்ஸ் எடுத்து அந்த வீட்ட என்ன பண்ணுவாங்க? டைரக்ட்டா ஒரு ஃபேக்டரிக்கு கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கங்க. அந்த வீட்ட அதாவது வீட்னா கோதுமை. கோதுமைய என்ன பண்ணுவாங்க? கோதுமை மாவாக்குவாங்க. கோதுமை மாவாக்கி, அத ஒரு பாக்கெட்ல போட்டு ஆஷிர்வாத், ஆஷிர்வாத்ன்னு விக்கிறாங்களா? அதே மாரி நெறைய எலைட் செக்கிஃபரஸ் ஆட்டா அந்த மாரிலாம் இருக்குல்ல. அப்ப அத ப்ராசஸ் பண்றாங்க. டைரக்ட்டா ஃபீல்டுல இருந்து எடுத்த ஒரு உணவு தானியத்த, கோதுமைன்ற உணவு தானியத்த ப்ராசஸ் பண்ணி, அத பொருளா விக்கிறாங்க. அப்ப அது ப்ராசஸ். அப்ப அது என்னது? ஃபுட்டு. பார்ஷியலி ப்ராசஸ்ட் சில பொருட்கள் பார்ஷியலி தான் ப்ராசஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு அஜினமோட்டோ. அஜினமோட்டோங்கிறது ஏதோ ஒரு சுவை ஊட்டி. அந்த சுவை ஊட்டிய பார்ஷியலியா ப்ராசஸ் பண்ணி தான் கொண்டு குடுப்பாங்க. அது சைனால இருந்து வந்த ஒரு இது. முழுமையா அத ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்ஷியலி ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாரி நெறைய பொருட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஆப்பிள்ல மேல ஆப்பிள்ங்கிறது ஒரு பிரைமரி ஃபுட். டைரக்ட்டா ஃபீல்டுல இருந்து எடுக்கப்பட்ட பொருள். அத மேல ஒரு வேக்ஸ் கோட்டட் பண்ணுவாங்க. சீக்கிரமா இதாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேக்ஸ் கோட்டட் பண்ணுவாங்க. அத இது பண்ணுவாங்க. அப்ப பார்ஷியலி ப்ராசஸ்டு ஃபுட் தான். அன்ப்ராசஸ்ட் சில பொருட்கள் ப்ராசஸ்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. டைரக்ட்டா அப்போ காய்கறிகள் அத எந்த ப்ராசஸிங் இதுக்கும் நம்ம உட்படுத்தாம டைரக்ட்டா சந்தைக்கு வருது. தட் இஸ் கால்ட் அன்ப்ராசஸ்ட். இப்ப இந்த 3 விஷயமே, இந்த 3 பிராடர் டெஃபினிஷன்ல அடங்குற எல்லாமே உணவு பொருள் தான் அப்டின்ட்டாங்க. அடுத்து இன்னும் டீட்டெயில்டா டெப்த்தா போறாங்க. ஃபுட் மீன்ஸ் எனி சப்ஸ்டன்ஸ் வெதர் ப்ராசஸ்ட், பார்ஷியலி ப்ராசஸ்ட், அன்ப்ராசஸ்ட்ன்னு சொல்ட்டாங்க. அடுத்த ஒரு வரியில என்ன சொல்றாங்க, இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். ஹியூமன் கன்சம்ப்ஷனுக்கு உகந்ததா இருக்கணும்.
இப்ப ஃபுட்ன்னு ஒண்ணு இருக்குது. பிரெட்ல பூஞ்சை பூந்திருக்கு. அது வந்து ஃபுட்டுங்களா? தட் இஸ் நாட் ஃபுட். அது வந்து இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். ஹியூமன் கன்சம்ப்ஷனுக்கு உகந்ததா இல்ல. அப்ப அது ஃபுட் கிடையாது. ஒரு பிரெட்ல பூஞ்சை வச்சிருச்சு, பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னா அது ஃபுட் கிடையாது. அத எந்த இன்டென்ட்ல நம்ம யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அழுகி போன தக்காளி இருக்கு. அதுவும் உணவு தான். தக்காளி உணவு தான் நம்ம சொல்லிட்டோம். அது வந்து ப்ராசஸ், பார்ஷியலி ப்ராசஸ், அன்ப்ராசஸ்ல உணவு தான். நம்ம சாப்பிடக்கூடியது தான். இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷனுக்கு வருதா? அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அது அழுகி போன தக்காளியா இருந்தா அது உணவு கிடையாது அப்படின்ட்டு. அப்ப அதுக்குள்ளார அண்ட் இன்க்ளூட்ஸ் பிரைமரி ஃபுட். பிரைமரி ஃபுட்னா என்னங்க? இப்ப இந்த விஷயத்துல பாருங்க. பிரைமரி ஃபுட் இது எல்லாமே பிரைமரி ஃபுட். உணவு தானியங்கள். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அரிசி, கோதுமை, பருப்பு, அப்புறம் என்ன பண்றாங்க? முட்டை. முட்டையெல்லாம் டைரக்ட்டா ஒரு கோழி அடைகாத்து அது மூலியமா கோழி மூலியமா வரக்கூடியது. அதை அடைகாத்து முட்டை டைரக்ட்டா வருது. அடுத்து வந்து காய்கறிகள். இந்த பிரைமரி ஃபுட்க்கான டெஃபினிஷனே நம்ம இதுல அடுத்து பார்ப்போம். பிரைமரி ஃபுட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனும் நம்ம ஆக்ட்ல குடுத்திருக்காங்க. எப்படி ஃபுட்க்கான டெஃபினிஷன் குடுத்திருக்காங்களோ, அதே மாரி பிரைமரி ஃபுட்க்கும் குடுத்திருக்காங்க. பிரைமரி ஃபுட்டு இதெல்லாம் கேட்பாங்க. இப்ப நீங்க கீழ்கண்டவற்றுள் எது எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் 2006 அடிப்படையில் உணவுப் பொருள் அல்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பிரைமரி ஃபுட் இருக்கலாம். அடுத்து வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர் ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் ஃபுட். ஜிஎம் ஆர் ஜிஇ அப்படின்னா அப்ரிவியேஷன் என்னன்னா, ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர் ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் ஃபுட் ஆர் ஃபுட் கன்டெய்னிங் சச் இன்கிரிடியன்ட்ஸ். அந்த அ ஃபு அந்த இன்கிரிடியன்ட்டை கொண்டுள்ள ஃபுட்டையும் நம்ம வந்து இதுன்னு சொல்லலாம். ஜெனடிக்கலி என்ஜினியர்னா என்ன சார்? இப்ப இந்த தக்காளியில என்ன பண்றாங்க? ஒரு அ ஒரு வெளியில இருந்து ஒரு விஷயத்த இது பண்றாங்க. வெளியில இருந்து ஒரு விஷயத்த இன்ஜெக்ட் பண்ணி அந்த தக்காளிய குறுகிய காலத்துல பழுக்க வைக்கலாம். பெரிய ரகமா மாக்கலாம். தக்காளியோட சைஸ பெருசாக்கலாம். இந்த மாரி பண்றதெல்லாம் ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர் ஜெனடிக்கலி என்ஜினியர்ட். அதோட இயற்கை தன்மையில இருந்து அத மாடிஃபைட் பண்றோம். அப்போ ஜெனடிக்கலி மாடிஃபைட்ல வேற உதாரணம் என்ன சொல்லலாம்? இப்ப தக்காளி வந்து வாட்டர் அதிகமா இருக்கிற இதுல தான் வந்து விளையும். அப்ப வந்து வாட்டர் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் டொமேட்டோவா மாத்தலாம். இப்ப நம்ம இந்தியால என்னென்ன ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர் ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் கிராப் இருக்கு அப்படின்னு சொன்னா மஸ்டர்ட். மஸ்டர்ட் வந்து இப்போ வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர் ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் ஃபுட்ல இப்ப நிலுவையில இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வரலாம். மஸ்டர்ட், அ பீட் அ பிரிஞ்சால், பிடி பிரிஞ்சால் இருக்கு. இன்னும் பெரிய சைஸ்ல இருக்கும். அது வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற அந்த பூச்சிக்கு எதிரா செயல்படுறதுக்காக அந்த பிடி பிரிஞ்சால கொண்டு வந்தாங்க. இந்த மாரி ஜெனடிக்கலி மாடிஃபைட் ஆர் ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் ஃபுட் தான். அடுத்து குழந்தைகளுக்கான உணவு. செர்லாக்ஸா இருக்கட்டும், சீரியல் ஃபுட்லா இருக்கட்டும், நெஸ்லேவா இருக்கட்டும், இந்த லாக்டோஜன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கான உணவு. இப்ப குழந்தைகளுக்கான உணவும் உணவு தான். இன்ஃபான்ட் ஃபுட்டு, பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், பாட்டிலில் அடைக்கப்பட்ட குடிநீர். இப்ப நம்ம பாட்டில்ல குடிநீர் சாப்பிடுறோம்ல, அக்வாஃபினாவா இருக்கட்டும், கின்லேவா இருக்கட்டும், பிஸ்வின்தா இருக்கட்டும், பிஸ்லெரி ஆகட்டும், இது எல்லாமே உணவு பொருள் தான். அப்ப பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டரும் உணவு பொருள் தான். நமக்கு சந்தேகத்துல போட்டுருவோம். உணவுனா இந்த வாட்டர்லாம் எப்படிங்க உணவுல வரும்னு? அப்ப வாட்டரும் உணவு தான். ஆல்கஹாலிக் ட்ரிங்க் மதுபானம். மதுப்பிரியர்கள்லாம் குடிக்கிறாங்கல்ல. ஆல்கஹால்ல பீர் இருக்கு, வோட்கா இருக்கு, ஒயின் இருக்கு, ஜின் இருக்கு. இந்த பீருக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. பட் ஆனா அந்த ஒயின் இதுலலாம் ஆல்கஹாலிக் கன்டென்ட் இருக்கு அப்படின்ற காரணத்தினால எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்க மாட்டாங்க. இப்ப அந்த மதுபான கடைகளில் விக்கிற மதுபானங்களும் உணவு தான். நீங்க மதுபான கடையில கூட நாளைக்கு உணவு பாதுகாப்பு அலுவலரா இருந்தா ஆய்வுகள் பண்ணலாம். சுவிங் கம் நம்ம பபிள் கம் சாப்பிடுறோம் இல்லையா? பபிள் கமும் உணவு பொருள் தான். சாக்லேட்ஸ் எல்லாமே உணவு பொருள் தான். சாக்லேட்ஸு ஒரு சின்ன ஒரு மெடிக்கல்ல சாக்லேட் வச்சிருந்தா கூட அவங்க எஃப்எஸ்எஸ்ஐ உரிமம் பெறப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ல சொல்றாங்க. இப்ப சிவிங் கம்மும் உணவு பொருள் தான். அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. எனி சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் வாட்டர் யூஸ்டு இன் தி ஃபுட் டியூரிங் இட்ஸ் மேனுஃபேக்சரர், பிரிப்பரேஷன் ஆர் ட்ரீட்மெண்ட். இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டரு ஃபுட்ல இருக்கு சார். நம்ப டேப் தண்ணி ஃபுட்டா சார்? பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுட்டுன்னு தானே சொல்றீங்க. வாட்டர் ஃபுட்டுன்னு தானே சொல்றீங்க. டேப் தண்ணி ஃபுட்டா சார் அப்படின்னு கேட்டா, கிடையாது. டேப் தண்ணி ஃபுட்டு கிடையாது. நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் விநியோகிக்கப்படுகிற தண்ணீர் வந்து ஃபுட் கிடையாது. பட் அதே தண்ணிய நகராட்சி நிர்வாகத்துல குடுக்குற அ டேப் தண்ணீல வர ஒரு தண்ணிய, நீங்க உணவு பொருள் விற்பனை கடைகள்ல பயன்படுத்துறீங்க. அந்த தண்ணிய வச்சு இப்ப இங்க பாருங்க. இப்ப இந்த சாப்பாட்டுல ஒரு தண்ணிய ஊத்துறாங்களா? இந்த சாப்பாட்டுல அந்த தண்ணிய ஊத்தும்போது, இந்த உணவு பொருள் விற்பனை கடைகளில் உணவு தயாரிக்க பயன்படுத்துகிற வாட்டர், இட் இஸ் எ ஃபுட். அந்த வாட்டர் வந்து தூய்மையாக இருக்கணும். அதனால தான் நாங்க ஒரு கடைக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் போன உடனே என்ன கேட்போம்? வாட்டர் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? நீங்க பயன்படுத்துற தண்ணி வந்து பியூரிஃபைட் வாட்டரா? அதுக்கு NABL நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் லேப் NABL லேப்ல டெஸ்ட் பண்ண வாட்டர் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? 6 மந்த் ஒன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ இது எல்லாமே ஃபுட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? டெஃபினிஷன் ஆஃப் ஃபுட்ல செக்ஷன் 3 1 ஜேல குடுத்திருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட். எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006ல ஃபுட்டுக்கான பிராடர் டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க. ப்ராசஸ்ட், பார்ஷியலி ப்ராசஸ்ட், அன்ப்ராசஸ்ட்ன்னு குடுத்தாங்க. அடுத்து ஒரு கேவியட் போடுறாங்க. இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். அது மனிதம் உண்ணதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இட் இன்க்ளூட்ஸ் பிரைமரி ஃபுட். ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர் ஃபீல்டுல எடுக்கிற ஹார்டிகல்ச்சர்ல பழங்களும் வரும். அக்ரிகல்ச்சர்ல உணவு தானியங்கள் வரும்.
சீரியல்ஸ் வரும். பல்சஸ் வரும். அடுத்து ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ்ல என்ன இருக்கும்? ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ் நம்ப சாப்பிடக்கூடியது என்ன இருக்கும்? பழங்கள் தான் மேஜரா. பழங்கள் வரும். அடுத்து ஜெனடிக்கலி மாடிஃபைட், ஜெனடிக்கலி என்ஜினியர்ட் ஃபுட்டும் வரும். அல்லது அதை விட இன்கிரியன்ட்டா இருக்கிற ஃபுட்டும் வரும். இன்ஃபான்ட் ஃபுட் குழந்தைகளுக்கான உணவு, பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், ஆல்கஹாலிக் ட்ரிங்க், சியூவிங் கம். அடுத்து ஏதோ ஒரு வகையில நீங்க அந்த வாட்டர உணவு தயாரிப்புக்கு பயன்படுத்துறீங்க. மேனுஃபேக்சரிங்லயோ, பிரிப்பரேஷன்லயோ, ட்ரீட்மென்ட்லயோ பயன்படுத்துறீங்கன்னா, அந்த வாட்டரும் ஃபுட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபுட். இப்ப இதெல்லாம் ஃபுட்டுன்னா, எது சார் ஃபுட் இல்ல? அதுக்கான டெஃபினிஷனே எஃப்எஸ்எஸ்ஸிலே குடுத்துருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்லயே குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வரும் அப்படின்றத விட, இதெல்லாம் ஃபுட்ல வரும் அப்படின்றத காட்டிலும், வரும்ன்றதையும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எக்செப்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை குடுத்திருப்பாங்க. நீங்க ஆக்ட்ல எந்த விஷயங்கள், எந்த எக்ஸாமினேஷனுக்கு படிச்சாலும், எக்செப்ட்ன்ற வார்த்தைய நீங்க இன்னும் நல்லா தீர்க்கமா அது உள்ளார்ந்து படிக்கணும். நான் எக்செப்ட்ன்றத ஒரு கொஸ்டினர் என்ன பண்ணுவான்? ஒரு கொஸ்டினர் மைண்ட் செட் என்னவா இருக்கும்? அந்த எக்செப்ட்ட உள்ளார ஊடால சொருகுவான். இப்ப எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் படி எது ஃபுட் அல்ல மென்ஷன்ட் பிலோ ஆப்ஷன்ஸ் நாட் கமிங் அண்டர் ஃபுட் ஆஸ் பர் எஃப்எஸ்எஸ்ஐ 2006 எது ஃபுட்டுக்கான டெஃபினிஷன்ல வராது அப்படின்னு. அதுல பிரைமரி ஃபுட் குடுத்திருப்பாங்க. இன்ஃபான்ட் ஃபுட் குடுத்திருப்பாங்க. பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் குடுத்திருப்பாங்க. அடுத்து வராத ஒரு விஷயத்த குடுத்திருப்பாங்க. அப்ப அதுல நம்ம குழம்பிருவோம். நம்ம வந்து என்னன்னா எது ஃபுட்ன்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த ஃபுட்ன்னு இருக்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும். ஃபுட் இல்லன்றது நமக்கு ஞாபகம் வராது. சோ அதையும் படிக்கணும். அதுவே ஆக்ட்லயே குடுத்திருக்காங்க. ஒன் செகண்ட். சரி. டஸ் நாட் இன்க்ளூட். அடுத்து பாருங்க. டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஃபுட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஃபுட்ல என்னென்ன சார் வராது அப்படின்றதுக்கான டெஃபினிஷன். அனிமல் ஃபீட். இப்ப கால்நடைகளுக்கு குடுக்கக்கூடிய தீவனம். கால்நடைகளுக்கு குடுக்கக்கூடிய தீவனத்த நம்மளே சாப்பிடுவோம். இப்ப வந்து கல்ல ஆடுறாங்க. கிரவுண்ட்நட் ஆயில்ல செக்கு கோல்ட் பிரஸ்ல போட்டு செக்கு ஆடுறாங்க. அந்த செக்கு ஆடுன புண்ணாக்க நம்மளே சாப்பிடலாம். நம்மளே சாப்பிடலாம்னா அது ஃபுட் ஆயிடுமா சார்? அப்படின்னு கேட்டா இல்ல. உண்ணக்கூடிய எல்லாமே ஃபுட் கிடையாது. அனிமல் ஃபீட் இஸ் நாட் எ ஃபுட். லிவிங் அனிமல்ஸ் லிவிங் அனிமல்ஸ் அன்லெஸ் தே ஆர் பிரிப்பேர்ட் ஆர் ப்ராசஸ் ஃபார் பிளேசிங் ஆன் த மார்க்கெட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். இப்போ ஆடு சாப்பிடுறோம். ஆடு ஃபுட்டா சார்? மாடு உதாரணத்துக்கு நெறைய மாடு சாப்பிடுறாங்க. சில விலங்கினங்கள சாப்பிடுறாங்க. அப்ப அதெல்லாம் ஃபுட்டா சார் அப்படின்னு கேட்டா இல்லை. நீங்க அத என்னைக்கு வெட்டி கசாப்பு கடையில கொண்டு வந்து விக்கிறீங்களோ, இறைச்சி கடையில கொண்டு வந்து மக்களுக்கு விக்கிறீங்களோ, அப்ப அது வந்து ஃபுட் ஆகுது. லிவிங் அனிமல் அன்லெஸ் தே ஆர் பிரிபேர்ட் ஆர் ப்ராசஸ் பிளேசிங் ஆன் த மார்க்கெட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். லிவிங் அனிமல்ஸ் ஃபுட் கிடையாது. அந்த லிவிங் அனிமல்ஸே கட் பண்ணி வியாபாரத்துக்காக கொண்டு வந்து சந்தையில வைக்கும்போது அது வந்து ஃபுட் ஆகுது. அப்ப அந்த இதோட தரத்த நீங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு நாய்க்கறிய கூட போட்டாங்க. நம்ப மட்டன்னு நெனச்சு நாய்க்கறிய வெட்டி போட்டிருந்தாங்க. அப்ப அத செக் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அது உண்மையாகவே ஆ அ கோட் அந்த ஆட்டோட கறி தானா அப்படின்னு சொல்லி, மட்டன் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய பொறுப்பும் உணவு பாதுகாப்பு அலுவலர். அப்ப அந்த லிவிங் அனிமல்ஸ் வராது. அதே சந்தைக்கு வச்சா அது வந்து உணவு பொருளா வரும். பிளான்ட்ஸ் பிரியர் டூ ஹார்வெஸ்டிங். இப்ப பிளான்ட்ல அரிசி சப்போஸ் அரிசி வந்து சந்தையில விக்கப்படுது. அந்த அரிசி வந்து உணவு பொருள். அந்த அரிசி நெல்லா இருக்கும்போது, ஃபீல்டுலயே இருக்கும்போது, அத நீங்க இதுவா உணவு பொருளா கன்சிடர் பண்ண முடியாது. ஃபீல்டுல இருக்கிற நெல்மணிகள் இங்க பாருங்க. இந்த நெல்மணிகள் பிக்சர் போட்டிருக்கலாம். இப்ப இது உணவு பொருளா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த நெல்லை ப்ராசஸ் பண்ணி, அதோடைய பார்பாயிலிங் பண்ணி, ஆ மேல எல்லாத்தையும் பண்ணி கோட்டட் பண்ணி கொண்டு வந்து சந்தைக்கு வரும்பொழுது தான் அது உணவாகுது. நெல்லா இருக்கும்போது அது உணவு பொருளாக ஆகுவதில்லை. பிளான்ட்ஸ் பிரியர் டூ ஹார்வெஸ்டிங் அது வந்து உணவு பொருள் அல்ல. போஸ்ட் ஹார்வெஸ்டிங் இட் இஸ் a ஃபுட். ஓகேங்களா? ட்ரக் அண்ட் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரக் அண்ட் மெடிசினல் ப்ராடக்ட் இஸ் நாட் எ ஃபுட். ஏன்னா ட்ரக்குங்கிறது உணவுப் பொருளில் வராது. ஏன் வராது? நான் இப்போ ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு சொல்லித் தரேன். RDA இதோட அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியம். ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸ். ரெக்கமெண்டட் டயட்ரி அலோவன்ஸ். இத யாரு குடுப்பாங்கன்னா, ICMR இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு. இது பின்னாடி ஆக்ட்ல நம்ம படிப்போம். மெடிக்கல் ரிசர்ச். இந்த ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. RDA வேல்யூ ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ கலோரி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா 2100 கிலோ கலோரி பெர் டே அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்க. சரிங்களா? 2100 கிலோ கலோரி இருந்தா அவங்க வந்து
அ ஒரு மனிதனுக்கு சராசரியாக தேவைப்படக்கூடிய சக்தியின் அளவு, உணவின் மூலமாக பெறக்கூடிய சக்தியின் அளவு தான் ஆர்டிஏ வேல்யூ. இந்த ஆர்டிஏ வேல்யூ மோர் தென் 1 அப்டின்னா ட்ரக்ன்னு அர்த்தம். இதே ஆர்டிஏ வேல்யூ லெஸ் தென் 1 அப்டின்னு இருந்தா அது என்னது? ஃபுட்ன்னு அர்த்தம். சப்போஸ் லெஸ் தென் 1 இருக்கு. ஆர்டிஏ வேல்யூ லெஸ் தென் 1 இட்ஸ் எ ஓகேங்களா? இப்போ ட்ரக் அண்ட் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் ஃபுட்ல வராது. ட்ரக்ங்கிறது ஆர்டிஏ வேல்யூ மோர் தென் 1 இருக்கிறதுனால, அது ஃபுட்டுக்கான டெஃபினிஷனுக்குள் அடங்காது. நார்கோட்டிக் அண்ட் சைக்ரோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். நார்கோட்டிக்ஸ்னா என்ன? இப்ப சிகரெட் பிடிக்கிறோம். அடுத்து வந்து என்ன பண்றோம்? க அ அபின் யூஸ் பண்றோம். கஞ்சா யூஸ் பண்றோம். இதெல்லாம் உணவுப் பொருட்கள்ல வருதா? இதெல்லாம் நம்ம வந்து கன்சியூமபிள் தானே பண்றோம் அப்படின்னா, அது கிடையாது. இப்போ என்னென்ன இது ஃபுட்டுன்னு சொல்லிட்டோம். என்னென்ன இது ஃபுட்ல வராதுன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னது? அனிமல் ஃபீட் வராது. லிவிங் அனிமல்ஸ் வராது. அதே சந்தையில வச்சா அது வரும். அடுத்து வந்து பிளான்ட்ஸ் பிரியர் டூ த ஹார்வெஸ்டிங் வராது. பிளான்ட்ஸ் பிரியர் டூ த ஹார்வெஸ்டிங் அது ஃபுட் கிடையாது. போஸ்ட் டூ த ஹார்வெஸ்டிங் தட் இஸ் ஃபுட். ஓகேங்களா? அடுத்து வந்து ட்ரக், மெடிசினல் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து வராது. நார்கோட்டிக் ஆர் சைக்ரோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள், அடுத்து வந்து சிகரெட்ஸ், பீடி இது எதுவுமே வந்து உணவுப் பொருளில் வராது. சரிங்களா? பாருங்க இந்த ஊசி, மாத்திரைகள் இது எதுவும் உணவுப் பொருள்ல வராது. பிளான்ட் பிரியர் டூ ஹார்வெஸ்டிங் உணவுப் பொருள்ல வராது. மாட்டுத் தீவனங்கள் வராது. சப்போஸ் சந்தையில கொண்டு வந்து விக்கிறாங்கன்னா, இது உணவுப் பொருளா இருக்கும். லிவிங் அனிமல்ஸ் உணவுப் பொருளில் வராது. அடுத்து இன்னொரு விஷயம். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் மே டிக்ளேர் பை நோட்டிஃபிகேஷன் இன் தி ஆஃபிஷியல் கெசெட் எனி அதர் ஆர்டிக்கிள் ஆஃப் தி ஃபுட் ஃபார் தி பர்ப்பஸ் திஸ் ஆக்ட் ஹேவிங் ரிகார்ட்ஸ் இட்ஸ் யூஸ், நேச்சுரல், சப்ஸ்டன்ஸ் ஆர் குவாலிட்டி. இதோட கிரக்ஸா நான் சொல்லிர்றேன். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நெனச்சா, எந்த ஃபுட்ட வேணாலும் இப்போ உதாரணத்துக்கு அனிமல் ஃபீடயே வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன நெனைக்கிறாங்கன்னா, அதையும் வந்து ஃபுட்டுக்கான டெஃபினிஷன்ல நம்ம கொண்டு வந்துரலாம். அதுவும் வந்து ஃபுட்டு தான் நம்ம சொல்லிர்லாம். அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க. பட் ஆனா அஃபிஷியல் கெசெட்ல இன்னும் வெளியிடல. அஃபிஷியல் கெசெட்ல வெளியிட்டா தான் அது ஃபுட்டா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஃபுட்டுக்கான டெஃபினிஷன டீட்டெயில்டா பார்த்துட்டோம். அடுத்து வந்து பிரைமரி ஃபுட். அதிலேயே பார்த்தோம். ஃபுட்டுக்கான டெஃபினிஷன்லயே அடுத்து இட் இன்க்ளூட்ஸ் அப்படின்றதுல பிரைமரி ஃபுட் இருந்துச்சு. வாட் இஸ் பிரைமரி ஃபுட்? ஃபுட்டுக்கான டெஃபினிஷன் 3(1)J அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. பிரைமரி ஃபுட்டுக்கான டெஃபினிஷன் செக்ஷன் 3 செக்ஷன் 3 டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 3ல தான் குடுத்திருப்பாங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அதோட டைட்டில் என்னன்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். செக்ஷன் 3ல 1ல இசட்கேல பிரைமரி ஃபுட்னா என்னன்னு குடுத்திருக்காங்க. பிரைமரி ஃபுட்னா ஒண்ணும் இல்ல சார். அக்ரிகல்ச்சர்லயோ, அனிமல் ஹஸ்பண்ட்ரிலயோ, ஹார்ட்டிகல்ச்சர்லயோ, அக்வா கல்ச்சர்லயோ வந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்தும் பிரைமரி ஃபுட். இப்ப அக்வா கல்ச்சர்ல என்ன வரும்? ஃபிஷ் வரும். ஹார்ட்டிகல்ச்சர்ல என்ன வரும்? பழங்கள் வரும். பழங்கள நம்ம அக்ரிகல்ச்சர்ல என்ன வரும்? உணவு தானியங்கள். சட் மீன்ஸ் சீரியல்ஸ், பல்சஸ், மில்லட்ஸ் தீஸ் ஆர் ஆல் தி உணவுப் பொருட்கள். அப்ப இதெல்லாம் பிரைமரி ஃபுட்ஸ். இது எல்லாமே பிரைமரி ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிக்கிள் ஆஃப் ஃபுட் பீயிங் எ ப்ரொடியூஸ் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்ட்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆர் டெய்ரியிங் ஆர் அக்வாகல்ச்சர். டெய்ரியிங்ல என்ன வரும்? பால். பால் வந்து ஒரு பிரைமரி ஃபுட். அனிமல் ஹஸ்பண்ட்ரி சப்போஸ் உதாரணத்துக்கு கோழி முட்டை. கோழி முட்டை வந்து ஒரு பிரைமரி ஃபுட். இன் இட்ஸ் நேச்சுரல் ஃபார்ம் அதோட நேச்சுரல் ஃபார்ம்ல இருக்கும்போது மட்டும் தான் அது வந்து உணவுப் பொருள். இப்போ அ நேச்சுரல் ஃபார்ம்ல இல்லாம அது இருந்ததுன்னா உணவுப் பொருள் கிடையாது. ரிசல்டிங் ஃபார் குரோயிங், ரைசிங், கல்டிவேஷன், பிக்கிங், ஹார்வெஸ்டிங், கலெக்ஷன், கேட்சிங். இப்ப பீ தேன் தேன் எடுக்கிறோம். தேன் வந்து என்னது? ஒரு பிரைமரி ஃபுட். தேன்லயே சில விஷயங்கள ஆட் பண்றீங்க. சில விஷயங்கள எக்ஸ்ட்ரா விஷயத்த ஆட் பண்றீங்கன்னா, அது பிரைமரி ஃபுட் கிடையாது. அஸ் பெர் ஹனி பீல இருந்து ஹனி பீ கூட்ல இருந்து நேரடியா நீங்க தேன் எடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து உணவுப் பொருள்ல வருது. கேட்சிங் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் எ பெர்சன் அதர் தென் எ ஃபார்மர் ஆர் ஃபிஷர்மேன். இந்த ஆக்ட்ல 2 பேர் வரவே மாட்டாங்க. ஃபார்மரும், ஃபிஷர்மேனும் இந்த ஆக்டில் வரவே மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுட் பிசினஸ் ஆப்பரேட்டர் கிடையாது. இப்ப ஃபார்மர் டைரக்ட்டா ஒரு ஃபீல்டுல போய் ஃபுட் சேஃப்டி ஆபிசர் வந்து இது பண்ண முடியாது. ஃபிஷர்மேன் ஒரு மீன்ல இருந்து புடிச்ச உடனே அத கொண்டு போய் அது தரமா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியாது. அது சந்தைக்கு வரும்பொழுது தான் செக் பண்ண முடியும். இந்த ஆக்ட்ல வராத 2 பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஃபார்மர் ஆர் ஃபிஷர்மேன். இது ஆக்ட்லயே குடுத்திருக்காங்க. சரிங்களா? பிரைமரி ஃபுட்னா என்ன? அக்ரிகல்ச்சர்ல வரலாம், ஹார்ட்டிகல்ச்சர்ல வரலாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரில வரலாம், டெய்ரிங்ல வரலாம், அக்வா கல்ச்சர்ல வரலாம். இது மூலியமா புரொடியூஸ் பண்ற எல்லா பொருட்களும் பிரைமரி ஃபுட்ல தான் வருது. பிரைமரி ஃபுட்ல தான் அத எடுத்துக்கிறோம். ஆனா அது வந்து ஃபார்மரையும், ஃபிஷர்மேனையும் பாதிக்காது. அதர் தென் எ பெர்சன் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஃபார்மர் சப்போஸ் ஃபார்மர் வந்து ஒரு பொருள எடுக்குறாங்கன்னா, அது கிடையாது. ஃபீல்டுல இருந்து அது சந்தைக்கு வரும்போது தான். ஃபிஷ் எப்ப அந்த கடல்ல இருந்து சந்தைக்கு வரும்போது தான் அத நம்ம எடுக்கணும். இப்போ இந்த பிரைமரி ஃபுட்ன்னு பார்த்தாச்சு. இப்ப இன்னும் சில விஷயங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டூ ஃபுட் இதெல்லாம் வந்து ஒரு டிட்பிட் மாரி வச்சுக்கங்க.
எப்பயுமே நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ரிலேட்டட் டூ ஃபுட்ல வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே எப்ப கொண்டாடுறாங்கன்னு கேட்பாங்க. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே 16த் அக்டோபர் அப்பதான் கொண்டாங்க. எல்லா வருஷமும் 16 அக்டோபர்ல வேர்ல்டு ஃபுட் டேவ கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஃபுட் டேக்கும் ஒரு தீம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப 2025ல இருக்கும் இல்லையா? அத கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. என்ன தீம்? இந்த வருஷம் என்ன தீம்? அப்படின்றத கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் எ பெட்டர் ஃபுட் அண்ட் எ பெட்டர் ஃபியூச்சர். இதான் இந்த வருஷத்தோட தீம். இந்த வேர்ல்டு ஃபுட் டேவலாம் யார் சார் கொண்டாடுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இப்ப நம்ம ஃபுட் ரிலேட்டடா மேஜரா ஏதோ ஒரு விஷயம் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் இந்த 2 பேர் தான். இப்போ வேர்ல்டு ஃபுட் டேவும் அவங்க தான் கொண்டு வர்றாங்க. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேவும் அவங்க தான் கொண்டாடுறாங்க. வேர்ல்டு ஃபுட் டேவ யாரு ரெக்கமெண்ட் பண்ணது? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் ட்ரக், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் FAO அண்ட் WHO. வேர்ல்டு ஃபுட் டே 16 அக்டோபர். தீம் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர் அண்ட் எ பெட்டர் ஃபுட் அண்ட் எ பெட்டர் ஃபியூச்சர். அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இத வந்து தீம்ல கேட்பாங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் அ 2025 வேர்ல்டு ஃபுட் டே? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் FAO எந்த தீம வச்சாங்க? அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து வந்து வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. ஃபுட் சேஃப்டி டே எப்ப அப்படின்னு சொன்னா, எல்லா வருஷமும் 7த் ஜூன்ல ஃபுட் சேஃப்டி டே கொண்டாடுறாங்க. ஃபுட் டே வேற, ஃபுட் சேஃப்டி டே. ஃபுட் டே வந்து அக்டோபர் மாசம். ஃபுட் சேஃப்டி டே ஜூன் மாசம். ஜூன் 7த், அக்டோபர் 16த். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டுருக்காங்க. இது ஜிகேவாவும் நம்ம எடுத்துக்கலாம். இத வந்து ஃபர்ஸ்ட் எப்ப சார் வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா, ஜூன் 2000 7த் ஜூன் 2019ல கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த 2019ல ஃபர்ஸ்ட் கொண்டாட ஆரம்பிச்சப்ப என்ன தீம் அப்படின்னு சொன்னா, ஃபுட் சேஃப்டி இஸ் எவ்ரி ஒன்ஸ் பிசினஸ். எங்களையே கேட்பாங்க நெறைய பேரு. ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரா நீங்க இருக்கிறீங்க. அங்க பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க. இங்க நியூஸ் பேப்பர் வச்சிருக்காங்க. அங்க வந்து தரம் குறைவான பொருள வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் நாட் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபார் மீ ஒன்லி. ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் நெனைச்சா மட்டுமே, அங்க தரமான உணவுப் பொருட்களை குடுக்க முடியாது. ஃபுட் சேஃப்டி இஸ் எவ்ரி ஒன்ஸ் பிசினஸ். ஃபுட் சேஃப்டில ஈடுபடுற அனைத்து ஸ்டேக் ஹோல்டரும் ஃபுட் சேஃப்டிக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் FAO அவங்களுடைய டீம்லயே வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேலியே இருக்கு. ஃபுட் சேஃப்டி இஸ் எவ்ரி ஒன்ஸ் பிசினஸ். கன்சியூமரும் ஃபுட் சேஃப்டிய பார்க்கணும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரும் பார்க்கணும். மக்களும் பார்க்கணும். அடுத்து யார் பார்க்கணும்? மேனுஃபேக்சரர். அதுல இருக்கிற FBO ஃபுட் பிசினஸ் ஆப்பரேட்டர். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவங்களும் பார்க்கணும். இது எல்லாம் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஃபுட் சேஃப்டிய நிலைநாட்ட முடியும். சரிங்க சார். இப்போ 7த் ஜூன் இந்த வருஷம் ஃபுட் சேஃப்டி டேவோட தீம் என்ன? அதுக்கு தான் இந்த பிக்சர் போட்டிருக்கிறேன் நானு. ஃபுட் சேஃப்டி டேவோட தீம் என்ன? ஃபுட் சேஃப்டி சயன்ஸ் இன் ஆக்ஷன். ஒரு ஒரு விஷயமுமே இல்ல. ஃபுட் சேஃப்டி எவரிஒன்ஸ் பிசினஸ் மாரி, ஃபுட் சேஃப்டி சயன்ஸ் இன் ஆக்ஷன். ஏன் சார் சயன்ஸ் இன் ஆக்ஷன்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த இதுல ஃபுட் சேஃப்டி ஆக்ட் மூலியமா என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட ஃபிக்ஸ் பண்ணாங்க. எல்லா உணவுப் பொருட்களுக்கும் ஒரு தரம் இருக்கு. எல்லா உணவுப் பொருளோட தரத்தையும் பார்க்கணும். நம்ம கோதும வீட்டு நல்லா இருக்கா? கெட்டதா இருக்கா? அரு அ ஆட்டா நல்லா இருக்கா? கெட்டதா இருக்கா? அப்படின்னு சொன்னேன். எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும்? போற போக்குல இருக்கக்கூடாது. வீட்ல பூச்சி இருக்குது, கல் இருக்குது. அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. சயன்டிஃபிக் ஸ்டாண்டர்டா இருக்கணும். எவ்ரிஒன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கணும். அப்ப அந்த சயன்டிஃபிக் ஸ்டாண்டர்ட ஃபிக்ஸ் பண்றது யாரு? FSSAI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப ஃபுட் சேஃப்டி ரேண்டமா இருக்கக்கூடாதுங்க. சயன்ஸ் இன் ஆக்ஷன். ஃபுட் சேஃப்டில சயன்ஸ இன்ஃப்யூஸ் பண்ணுங்க. சயன்ஸ் அடிப்படையில தான் ஃபுட் சேஃப்டி இயங்கணும் அப்படின்னு சொல்லி, அதோடைய தீமா தான் இந்த வருஷம் வச்சிருக்காங்க. வேர்ல்டு ஃபுட் டேல ஒரு தீமு, வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேல ஒரு தீம். இத வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். எந்த இயர் ஃபர்ஸ்ட் ஃபுட் சேஃப்டி டே கொண்டாட ஆரம்பிச்சோன்றத இது பண்ணலாம். எந்த அமைப்புகள் சேர்ந்து கொண்டாடுனாங்கன்னு இது பண்ணலாம். வேர்ல்டு ஃபுட் டே எப்ப அப்படின்றதெல்லாம் கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்து ஃபுட் சேஃப்டி. நம்ம வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே பார்த்தோம். 7த் ஜூன் 2019ல ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. இப்ப 2025ல இருக்கோம். ஃபுட் சேஃப்டினா என்ன சார்? ஃபுட் சேஃப்டினா என்னன்னும் ஆக்ட்லயே குடுத்துருக்காங்க. இதான் டெஃபினிஷன். டெஃபினிஷன் பின்னாடி இன்னும் நெறைய டெஃபினிஷன் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்க்குள்ளார நம்ம என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த நடத்துறேன். வாட் இஸ் ஃபுட் சேஃப்டி? ஃபுட் சேஃப்டிங்கிற இத வந்து எந்த செக்ஷன்ல குடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க. செக்ஷன் 3.1 3.1 Q அதுல குடுத்துருக்காங்க. இப்போ பிரைமரி ஃபுட்ன்ற டெஃபினிஷன் என்னதுன்னு 3ல 3ல சப்செக்ஷன் 1ல அதுல இசட் அப்படின்றதுல குடுத்திருந்தாங்க. இது வந்து Q அப்படின்றதுல குடுத்துருக்காங்க. FSSAI 2006 ஃபுட் சேஃப்டினா என்னங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்கணும். என்ன அஷ்யூரன்ஸ் குடுக்கணும்? அத வந்து மக்கள் உண்ணத்தகுந்ததா அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் அக்கார்டிங் டூ த இன்டென்டட் யூஸ். நம்ம அந்த ஃபுட் டெஃபினிஷனே பார்த்தோம்ல, இன்டென்டட் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். மனிதனுக்கு அது உண்ணத்தகுந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த ஃபுட் சேஃப்டில என்ன சொல்றாங்க? ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்கணும். ஃபுட் சேஃப்டி அப்டின்னா என்னன்னா, ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபிசரா நான் என்ன பண்ணணும்? அஷ்யூரன்ஸ் குடுக்கணும். என்ன அஷ்யூரன்ஸ் குடுக்கணும்? அந்த ஃபுட் வந்து அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் தாங்க. நான் வந்து இந்த பிரெட்ட எடுத்து பார்க்குறேன். இந்த பிரெட்ல கம்ப்ளைண்ட் இருக்கு சார்ன்னு ஒரு கன்சியூமர் சொல்றாரு. அந்த பிரெட்ட எடுத்து சாம்பிள் அனுப்புறேன்.
சாம்பிள் எடுத்தா அந்த சாம்பிள் ரிசல்ட் நல்லபடியா வந்துருச்சு. தட் இஸ் அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். அது வந்து சேஃப்டியான ஃபுட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அப்போ இதுல ஃபுட் சேஃப்டி ஆஸ் பர் எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் வாட் இஸ் எ கிளியர் கட் டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபுட் சேஃப்டி அப்படின்னு சொல்லி கேட்டு வேற வேற விஷயம் குடுக்கலாம். நியூட்ரிஷியஸ் ஃபுட், அடுத்து வந்து ஹைஜீனிக் ஃபுட், அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்கள குடுக்கலாம். இப்போ ஃபுட் சேஃப்டிக்கான டெஃபினிஷன நீங்க இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கோடெக்ஸ் அலிமென்டேரியஸ் கமிஷன். கோடெக்ஸ்ன்னு ஒரு விஷயத்த பார்ப்போம். இட் இஸ் எ லத்தீன் வேர்ட். இட் இஸ் எ ஃபுட் கோட் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயம் இந்த சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். கோடெக்ஸ் அலிமென்டேரியஸ் கமிஷன்ல ஒரு டெஃபினிஷன் குடுக்குறாங்க. ஏன்னா கோடெக்ஸ்ங்கிறது வேர்ல்டு உலகம் முழுக்க இருக்கிற அமைப்புக்கு கோடெக்ஸ் தான் ஃபுட் ஸ்டாண்டர்ட ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்தியால எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் ஸ்டாண்டர்ட ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப அவங்க ஃபுட் சேஃப்டிய பத்தி என்ன சொல்றாங்க? அஷ்யூரன்ஸ் தட் வில் நாட் ஹார்ம் டூ த கன்சியூமர் வென் இட்ஸ் பிரிபேர்ட் ஆர் ஈட்டன் அக்கார்டிங் டூ இன்டென்ட் யூஸ். இதுலயே இன்டென்ட் யூஸ் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ஃபுட் கன்சியூமருக்கு எந்த பிரச்சனையும் உருவாக்கக்கூடாது. இப்ப ஃபுட்ட வந்து கன்சியூமருக்கு எந்த பிரச்சனையும் உருவாக்காம ஒரு பொருளை உருவாக்குனாங்கன்னா, தட் இஸ் ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறாங்க. எந்த பிரச்சனையும் உருவாக்காமன்னா, இப்ப அழுகிப்போன வாழைப்பழத்த நம்ம சாப்பிடுறோம். நமக்கு அதுல ஏதோ ஒரு விஷயங்கள் வரலாம். பூஞ்சை பிடித்த பிரெட்ட சாப்பிடுறோம். நமக்கு வந்து உடல்நிலை தீங்கு ஏற்படலாம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சிக்கன் வந்து பழைய சிக்கன போடும்போது வயித்துல சிக்கல் வந்து வயிறுல டயரியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப அது வந்து நல்ல ஃபுட்டா அப்டின்னா கிடையாது. அது வந்து அந்த ஃபுட் வந்து யாருக்கும் தீங்கு ஏற்படுத்தக்கூடாது அப்டின்றது கோடெக்ஸ் அலிமென்டேரியஸ் கமிஷன் இருக்கு. இதுல சொல்றாங்க. அதே எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். ஹியூமன் கன்சம்ப்ஷன்க்கு அக்செப்டபிளா இருந்தா போதும் அப்டிங்கிறாங்க. இதே ஃபுட் சேஃப்டினா நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணுவோம்? ஃபுட் சேஃப்டினா ஆ ஒரு சத்தான உணவு குடுக்குறது, மால் நியூட்ரிஷன் இல்லாத உணவு குடுக்குறது, அந்த உணவு பொருள்ல எல்லா விஷயமும் இருக்கணும். அப்படி கிடையாது. ஃபுட் சேஃப்டிக்கான டெஃபினிஷன் நம்ப மெயினான விஷயங்கள்ல ஃபுட் சேஃப்டி இஸ் ரிலேட்டட் டூ அக்கரன்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஹசார்ட். ஃபுட் சேஃப்டி ஹசார்ட்லயே 3 விஷயங்கள் இருக்கு. பிசிக்கல் ஹசார்ட், கெமிக்கல் ஹசார்ட், பயாலஜிக்கல் ஹசார்ட். பிசிக்கல் ஹசார்ட்ல என்ன வரும்? நம்ப முடி இந்த 3 இத நம்ம பின்னாடி அ அடுத்த அ அ 3 யூனிட்டுக்கு அப்புறம் நடத்துறவங்க சொல்லுவாங்க. ஆ பிசிக்கல் ஹசார்ட்னா நம்ம முடி. ஒரு பொருளை தயாரிக்க பொறுத்தவரை நம்ம முடி, நம்மளுடைய மூக்குத்தி, பெண்களுக்கான வளையல், இதெல்லாம் பிசிக்கலான திங்ஸ். நெகம். இந்த பிசிக்கல் ஹசார்ட் இல்லாம பார்க்கணும். அக்கரன்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஹசார்ட தொடர்புடையது தான் ஃபுட் சேஃப்டியே ஒழிய, ஒரு சத்தான உணவை குடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கக்கூடாது. ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல இத பார்க்காதீங்க. ஃபுட் சேஃப்டிங்கிறது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல கிடையாது. ஃபுட் சேஃப்டிங்கிறது ஹசார்ட் இல்லாம இருக்கிறது. அதாவது அதுல பிசிக்கல் ஹசார்டோ, கெமிக்கல் ஹசார்ட் என்ன சொல்லுவோம்? பெனாயில், எலி மருந்து வச்சிருப்பாங்க. இந்த மாரி சோப் ஆயில் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கெமிக்கல். அ ஆசிட் வச்சிருப்பாங்க. இந்த கெமிக்கல் ஹசார்டு இல்லாம உணவு தயாரிக்கணும். பயாலஜிக்கல் ஹசார்ட் என்னது? நம்ம சளி மூலியமா பரவக்கூடிய கொரோனா பெருந்தொற்று வந்துச்சுல்ல, சளி மூலியமா, சளி திவலைகள் மூலியமா பரவக்கூடிய நோய் கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், மோல்டு இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் ஹசார்ட். இந்த 3 ஹசார்டும் இல்லாம பாதுகாத்துக்கிட்டா அது வந்து ஃபுட் சேஃப்டி. இந்த ஃபுட் சேஃப்டி எதோட தொடர்புடையதுன்னா, ஃபுட் சேஃப்டி ஹசார்டோட தொடர்புடையது ஒழிய, ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல இது கிடையாது அப்டின்ட்டாங்க. ஹெல்த் ஆஸ்பெக்ட்னா மால் நியூட்ரிஷன், அடுத்து வந்து ஸ்டண்டட், வேஸ்டட், வயசுக்கு ஏத்த உயரம் இல்லாதது, வயசுக்கு ஏத்த உடம்பு எடை இல்லாதது, வேஸ்டட் அப்டின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாத்தையும் தொடர்பு கிடையாது. ஃபுட் சேஃப்டி ஹசார்டோட மட்டும் தான் இது வந்து தொடர்புடையது அப்டின்ட்டாங்க. அடுத்து வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. ஃபுட் சேஃப்டி எவரிஒன்ஸ் பிசினஸ்ன்னு 2019ல அ தீம் ஃபிக்ஸ் பண்ணாங்களா ஃபுட் சேஃப்டி டேல. அடுத்து என்னன்னா, ஃபுட் சேஃப்டி இஸ் எ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரிபடி. ஃபுட் சேஃப்டி இஸ் நாட் ஒன் பெர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் எ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்டின்றாங்க. இது வந்து ஒரு சின்ன அ உதாரணத்துக்காக போட்டேன். இப்ப இந்த ஃபங்கஸ் படிச்சிருக்கு. அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் அந்த பிரெட்ல கிடையாது. இந்த பழங்கள பாருங்க. இந்த பழங்கள்ல என்ன பண்ணுங்க, பூஞ்சை தொற்று வந்திருக்கு. ஊசிங் அவுட் ஆகுது. இது வந்து அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷனா? இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். இட் இஸ் நாட் சேஃப்டி ஃபுட் அப்படின்னு சொல்லிற வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்து ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட்ட இந்த விஷயத்திலேயே சொன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபார்ம் டூ ஃபோர்க் கான்டினியூவம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார்ம் டூ ஃபோர்க்னா ஒண்ணும் இல்ல சார். ஃபார்ம் ஒரு ஃபார்மர் விவசாய நிலங்களில் உற்பத்தி செய்கிற பொருளில் இருந்து அந்த அ உற்பத்தி செய்கிற பொருளிலிருந்து அது வந்து தட்டு, மனிதன் சாப்பிடுகிற உணவுப் பொருட்கள் அந்த தட்டு சாப்பிடுற தட்டு வரைக்கும் ஃபார்ம் டூ ஃபோர்க் கன்டின்யூ இந்த 2 இடைப்பட்ட கேப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அது வந்து பாதுகாப்பா தான் போய் சேருதா அப்படின்றத உறுதிப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அரசின் கடமை. அத டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள செக்ஷன் 47ல என்ன சொல்றாங்கன்னா, அரசுக்கு பாதுகாப்பான உணவை கொடுக்கக்கூடியது அரசின் கடமை. பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவை கொடுக்கக்கூடியது அரசின் கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதோட நம்ம தொடர்புபடுத்திக்கணும். ஃபார்ம்ல இருந்து ஒரு ஃபார்மர் ஃபீல்டுல இருந்து நம்ம சாப்பிடுற தட்டு வரைக்கும் வரக்கூடிய உணவுப் பொருள் சேஃபா வரணும். இப்போ சோர்ஸ் எங்க? எல்லா இதுக்கும் சோர்ஸ் வந்து ஃபார்மர் ஃபீல்டு தான். இந்த சோர்ஸ ஒரு ஃபார்மர் ஃபீல்டுன்னு வச்சுக்கங்க. இப்ப வந்து கோதுமை நிலம், வீட் புரொடக்ஷன் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். அந்த சோர்ஸ்ல இருந்து ப்ராசஸிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். தென் வாட்? தே ஆர் டூயிங் ப்ராசஸிங். தே ஆர் டூயிங் ப்ராசஸ் 1. அந்த வீட்ட வீட்ட வந்து வீட் ஃப்ளோரா கன்வெர்ட் பண்றாங்க. வீட் ஃப்ளோர் ஆர் ஆட்டாவா கன்வெர்ட் பண்றாங்க. தென்
அத வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எது மூலியமா? டிராவல். அத கரெக்ட்டான ஸ்டோரேஜ் கண்டிஷன்ல அந்த வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு வந்து பாயிண்ட் ஆஃப் ஃபைனல் சர்வீஸ். பாயிண்ட் ஆஃப் ஃபைனல் சர்வீஸ்னா கடைக்காரங்க, ரீட்டெய்லர். இது என்னது? மேனுஃபேக்சரர். இவங்களும் மேனுஃபேக்சரர் தான். அதாவது பொருளை உற்பத்தி பண்றாங்க. விவசாயி ஒரு மேனுஃபேக்சரர் தானே! இவரும் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் தான். ப்ராசஸர் ஆர் மேனுஃபேக்சரிங். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கன்சியூமர் ரீட்டெயிலர்ட்ட வருது. ரீட்டெயிலர்னா கடைக்காரங்க. கடைக்காரங்க அந்த பொருளை கரெக்ட்டா விக்கணும். இப்ப கடைக்காரங்க தண்ணி பாட்டில ஒரு இதுல வந்து கம்பெனில உற்பத்தி பண்றாங்க. தண்ணிய நிலத்துல இருந்து எடுக்குறாங்க. பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் மூலியமா அத வந்து ஓசோனேஷன் பண்ணி குடிக்கக்கூடிய உண்ணத்தகுந்த வாட்டரா மாத்துறாங்க. அந்த வாட்டர ஒரு வண்டியில எடுத்துட்டு போறாங்க. கரெக்ட்டான வெப்பத்துல வச்சோம்னா, அது வந்து ஈஸியா வந்து அதுல வந்து கன்டாமினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பத்துல வைக்கும்போது நோய் கிருமிகள் உருவாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அத வந்து கரெக்ட்டான ஸ்டோரேஜ் கண்டிஷன்ல டிரான்ஸ்போர்டேஷன்ல எடுத்துட்டு போயிட்டு, மக்கள்ட்ட ரீட்டெயில் சேல்ல குடுக்குறோம். அந்த தண்ணி பாட்டில வெளியிலேயே வச்சிருந்தாங்கன்னா, அந்த சூரிய ஒளி பட அதிலேயே குடுத்திருப்பாங்க. இந்த டெம்பரேச்சர்ல தான் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதோட அதிகமான டெம்பரேச்சர்ல நம்ம வைக்கும்போது, அதுல பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கடைசி வரைக்கும் ஃபார்ம் டூ ஃபோர்க் வரைக்கும் நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளை தரமா தான் போய் சேருதா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான கடமை. இதான் ஃபுட் சேஃப்டி. அந்த ஃபுட் சேஃப்டிக்கான பிராடரான டெஃபினிஷன நம்ம பார்த்தோம். ஃபுட் சேஃப்டின்னா டைரக்ட்டா நம்ம என்ன சொல்லலாம்? அது எந்த செக்ஷன்ல குடுத்திருக்காங்க? அக்செப்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன். அது வந்து உடம்புக்கு எந்த கேடையும் உருவாக்கக்கூடாது. அது வந்து டைரக்ட்டா ஹெல்த் அஸ்பெக்ட்ல கிடையாதுங்க ஃபுட் சேஃப்டிங்கிறது. இது வந்து ஃபுட் சேஃப்டி ஹசார்ட் அஸ்பெக்ட்ல தான் நம்ம பார்க்கணும். பிசிக்கலு, கெமிக்கலு, பயாலஜிக்கல் ஹசார்ட் இல்லாம பார்த்துக்கணும். ஃபுட் சேஃப்டிங்கிறது ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. எவரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் அதுக்கு பொறுப்பாகணும் அப்படின்றாங்க. ஃபுட் அப்படின்ட்டுனா, ஃபார்ம் டூ ஃபோர்க். ஃபீல்டுல இருந்து மனுஷன் சாப்பிடுற தட்டு வரைக்கும் அது வந்து சேஃப்பான ஃபுட்டா போய் சேரணும். இப்போ ஒரு இடத்துலயும் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய கடமை அப்படின்னு தான் சொல்றேன். இட்ஸ் நாட் ஒன் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் கடமை. சரிங்களா? எல்லாரோட கடமையும் இதுல இருக்கு. அடுத்து இந்த டெஃபினிஷன் இந்த 3 டெஃபினிஷன பார்த்துட்டு, ஃபுட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து பிரைமரி ஃபுட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஃபுட் சேஃப்டினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த 3 விஷயத்த வச்சு டைரக்ட்டா நம்ம வந்து அடுத்தடுத்து சிலபஸ்க்குள்ளார போறோம். ஜெனிசிஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 நான் எல்லா இடத்துலயும் சொல்ட்டேன். இதாங்க உங்களுக்கு பைபிள். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் தாங்க பைபிள் நெறைய கொஸ்டின் இதுல இருந்து தாங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு ஜெனிசிஸ் எங்க இருந்து சார் வந்துச்சு? ஜெனிசிஸ் எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி நெறைய ஆக்ட் இருந்துச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி 2006க்கு முன்னாடி எந்த ஆக்ட்டுமே ஃபுட் சேஃப்டில இல்லையா சார்? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சோ மெனி ஆக்ட்ஸ் ஆர் தேர். பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு எப்படி இது உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபுட் சேஃப்டினா என்னங்க? எதுவுமே கிடையாதுங்க. அடல்ட்ரேஷன் கலப்படம் இல்லாம பார்த்துக்கணும். கலப்படம் இருக்கக்கூடாது. கலப்படம் மீன்ஸ் இங்கிலீஷ்ல என்னது? அடல்டரேஷன். இத தான் ஃபோக்கஸ் பண்றதாம். மேஜரா இந்த விஷயத்த மட்டும் தான் பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. கலப்படம் இல்லாத உணவு பொருள குடுத்தா போதும்பா அப்படின்னு. ஆனா, அதோடைய டெஃபினிஷனே இப்ப காலங்கள்ல மாறிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் 1954ல வருது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் மாற மாற நெறைய ஆர்டர்ஸ் வருது. நெறைய ஆக்ட் வருது. அடுத்து வந்து பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு காம்ப்ரிஹென்சிவான லெஜிஸ்லேஷன் வேணும்ப்பா. 1998ல என்ன பண்றாங்க, ஃபுட்டுக்குன்னு ஒரு காம்ப்ரிஹென்ஷனான லெஜிஸ்லேஷன் கொண்டு வாங்க. ஏன் வந்து இது மாரி பண்றீங்க? ஃபுட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாம் நல்லா பண்றாங்க. பட் நம்ப இந்தியால ஃபுட்டுக்கான ஒரு லெஜிஸ்லேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி 1998ல தான் இது பண்றாங்க. அது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மாரி ஒரு லாவ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் என்னாச்சு சார் அப்படின்னு சொன்னா, ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டி. பார்லிமென்ட்ல நெறைய கமிட்டீஸ் உருவாக்குவாங்க. இப்ப பார்லிமென்ட்ல ஏன் கமிட்டீஸ் உருவாக்குறாங்கன்னா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. பார்லிமென்ட்ல எல்லாமே படிச்சு போற எம்பிஸ் கிடையாது. படிச்சு வேல ஏன்னா எம்பிஸ்ல படிக்க எம்பிக்கான டெஃபினிஷன் எம்பிக்கான குவாலிஃபிகேஷன் படிப்பு மட்டுமே கிடையாது. உங்களுக்கு வயது மட்டும் இருந்தா போதும். ஆனா, அவங்க வந்து அதுல இப்போ ஒரு சயன்ஸ் ஃபீல்டுல, ஃபுட் ஃபீல்டுல அவங்க வந்து நாலேட்ஜா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டில டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் இதுல என்ன சொன்னீங்க, ஃபுட் லெஜிஸ்லேஷன் வேணும்னு இருக்காங்க. இப்ப அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்ணணும்னா, ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணுங்க. எல்லா ஃபுட்லஸையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணும் அப்படின்னு சொல்லி 2004ல சொல்றாங்க. இப்படிதான் அதோட ஜெனிசிஸ் வருது. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்டோட ஜெனிசிஸ். பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன். அடுத்து வந்து பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ட்ரேட்ல ஒரு ஃபுட் லா ஒண்ணு கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஒன் ரெகுலேட்டரி பாடிய பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2004ல ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டி முடிவு பண்ணுது. அப்புறம் 2005ல என்ன பண்றாங்க? ஒரு பில்ல பாஸ் பண்றாங்க. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பில் 2005ல பார்லிமென்ட்ல பாஸ் பண்றாங்க. பில் அப்படின்னா என்னன்னா மசோதா. ஒரு பில் வந்து ஒரு எம்பி நெனைக்கிறாரு. இப்ப இந்த பில்ல பாஸ் பண்ணது யாரு சார்? அப்படின்னா, அதாவது
இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ட பில் பாஸ் பண்ணும்போது, அப்ப ஹெல்த் மினிஸ்டரா இருந்தவர் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழ தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஏ வருது. அப்ப ஹெல்த் மினிஸ்டரா இருந்தது யாருன்னா, அன்புமணி ராமதாஸ். அவர் தான் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு. சரிங்களா? அன்புமணி ராமதாஸ் கொண்டு போய் பார்லிமென்ட்ல இந்த பில்ல சப்மிட் பண்றாரு. பில் பில் அப்டின்னா மசோதா. அதாவது நாங்க வந்து இது மாரி வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ன்னு ஒண்ணு கொண்டு வரப்போறோம். அந்த இத வந்து உங்கள்ட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு. இந்த பில்ல சமர்ப்பிச்ச பிறகு லோக்சபா, ராஜ்யசபா இதான் பார்லிமென்ட். லோக்சபா, ராஜ்யசபா இந்த 2 சபை இருக்கு பாராளுமன்றம். லோக்சபா ஓகேங்க நல்ல பில் தாங்க. ஏற்கனவே ரொம்ப நாளா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1998லயே சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ட்ரேட்ல சொல்லியிருக்காங்க. ஜாயின்ட் பார்லிமென்டரி கமிட்டிலயும் ஓகே குடுத்துட்டாங்க. ஓகே. ராஜ்யசபாவும் பண்ணிட்டாங்க. தென் இட் இஸ் கோ பிரசிடென்ட். ஒரு பில், ஒரு மசோதா லோக்சபா, ராஜ்யசபால பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு, பிரசிடென்ட் ஓகே குடுத்தாருன்னா, அது வந்து லா ஆயிடும். ஓகே குடுக்கலன்னா, அந்த பில் வந்து கிடப்புல போட்டுரும். லேப்ஸ் ஆயிடும். சரிங்களா? அப்போ பிரசிடென்ட் சைன் பண்ணாரா? 2005ல இந்த பில்ல கொண்டு வராங்க. பிரசிடென்ட் எப்போ வந்து சைன் பண்றாரு? எப்போ வந்து அந்த பாஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, 23 ஆகஸ்ட் 2006ல பிரசிடென்ட் கையெழுத்து போட்டுறாரு. இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். எப்போ வந்து பிரசிடென்ட் அசென்ட் குடுத்தாங்க? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பில் 2005ல வந்தாலும் எப்ப அசென்ட் குடுத்தாங்க அப்படின்னா, 23 ஆகஸ்ட் 2006. எப்ப இது வந்து கேம் இன்டூ எஃபெக்ட்? எப்ப வந்து நடைமுறைக்கு வந்தது? அப்படின்னு சொல்லியும் கொஸ்டின் கேட்பாங்க. எனக்டட், கேம் இன்டூ ஃபோர்ஸ் இது எல்லாமே ஒண்ணுதான். எனக்டட்னா கையெழுத்து போட்டு நெக்ஸ்ட் டே வந்து கெசெட்ல ஏத்துறாங்க. அரசு இதழ ஏத்துறாங்க. இன்னையிலிருந்து இந்த ஆக்ட் வருதுப்பா. எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் தான். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆக்டும் கிடையாதுப்பா. இனிமேல் ஒரே ஆக்ட் தான். ஒன் ஒரே ரெகுலேட்டரி பாடி தான். ஒரு ரெகுலேட்டரி பாடிக்குள்ளார தான் எல்லாரும் வரணும். அது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ன்ற அந்த மினிஸ்ட்ரி கீழ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உருவாக்குறோம். அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உருவாகுறதுக்கு எந்த காரணம்னா எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006ங்க. எப்போ உருவாகுது? எனக்டட் ஆர் கேம் இன்டூ ஃபோர்ஸ் ரொம்ப 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 முக்கியம். எனக்டட் கேம் இன்டூ ஃபோர்ஸ் 24த் ஆகஸ்ட் 2006. எப்போ பிரசிடென்ட் அசென்ட் போட்டாரு? 23rd ஆகஸ்ட். எப்போ எனக்டட் ஆகுது? 24த் ஆகஸ்ட் 2006ல எனக்டட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இந்த விஷயத்துல இன்னொரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இந்த ஒரு பிக்சர்ஸ்லாம் அப்பப்போ போடுறேன்னா, இத சொல்லும்போதே உங்களுக்கு இதா இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ், அடுத்து வந்து ஃபுட் ப்ராசஸிங் ஆகுது. ஃபுட் ப்ராசஸிங் ஆகுது, மேனுஃபேக்சரிங் ஆகுது. அடுத்து வந்து அத பேக்கேஜ் பண்றாங்க. ரா மெட்டீரியல் வீட். வீட் இட் கோஸ் ஃபார் ப்ராசஸ் ப்ராசஸ்ட் ஆகி என்ன ஆகுது? வீட் ஃப்ளோரா மாறுது. தென் இட் இஸ் கெப்ட் இன்டு த பேக்கேஜ். பேக்கேஜ்ல போட்டோனே தென் இட் இஸ் கோ ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன். இட் ரீச்சஸ் டு மார்க்கெட் ஆர் ரீட்டெய்லர். தென் இட்ஸ் கோ ஃபார் த ஹேண்ட் ஆஃப் கன்சியூமர். So that it is a cycle. It is a food web. It is a food chain. Raw material, food processing and manufacturing. Here manufacturer, here wholesaler also it will come, and then it will and then they need to pack it. They need to pack it through a vehicle. It's moved to retailer. ரீட்டெய்லர் மூலியமா இது யாருக்கு போகுதுன்னா கன்சியூமர் போகுது. இதான் ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயின் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன். அந்த ஜெனிசிஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ல பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் இருக்கு. அடுத்து வந்து ஒரு லா வேணும்னு பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் ட்ரேட்ன்னு நினைக்கிறாங்க. ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டி போட்டு ஒன் ரெகுலேட்டரி பாடி டூ ஆல் ஃபுட் ரிலேட்டட் லாஸ்ன்னு 2004ல முடிவு பண்றாங்க. 2005ல ஒரு பில்ல குடுக்குறாங்க. பிரசிடென்ட் எப்ப அசென்ட் போடுறாருன்னா 23rd ஆகஸ்ட் 2006ல. எப்ப இது கேம் இன்டூ ஃபோர்ஸ்னா 24th ஆகஸ்ட் 2006ல. ஓகேங்களா? இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ். சரி. அடுத்து ஒய் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 எதுக்கு சார்? ஏற்கனவே தான் பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் இருந்தது. கலப்படத்த பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். கலப்படத்த பார்க்குறது தான் மேஜர் மோட்டோ. கலப்படம் இல்லாம இருந்தாலே அது நல்ல ஃபுட்ன்னு சொல்லிட்டோம். எதுக்கு சார் இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி சோ மெனி ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. சோ மெனி ரெகுலேஷன்ஸ்னா மோர் தென் 8 ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த 8 ரெகுலேஷன்ஸும் ஒரே மினிஸ்ட்ரி பார்த்தாங்கன்னா அதுவும் கிடையாது. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மினிஸ்ட்ரீஸ் பார்த்தாங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மினிஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது இப்போ வந்து நான் வந்து ஃப்ரூட்ட பார்க்குறேன். இன்னொருத்தங்க ஆயில பார்க்குறாங்க. இன்னொருத்தங்க மில்க்க பார்க்குறாங்க. மில்க்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியா பார்க்கும்போது, அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளார ஒரு யூனிஃபார்மிட்டி வரல. எப்பயுமே ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் இருந்தா தான் அந்த ஆக்ட் வந்து சரியா செயல்படும். யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒருத்தங்க ஒரு ஒரு ஆக்ட் போடும்போது, அவங்க எல்லாத்துக்குள்ளாரையும் கான்ட்ரடிக்ஷன் ஆயிடுச்சு. சோ தட் வாட் தே டிட் அப்ப என்ன பண்ணாங்கன்னா 8 ஆக்டையும் ரிப்பீல் பண்ணுங்க. அதனால தான் அந்த ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டிலாம் பின்னாடி ஜெனிசிஸ்ல பார்த்தாலும் முன்னாடி
ஒரே ஒரு ரெகுலேட்டரி பாடிய கொண்டு வாங்கப்பா. ஒரே லாவ கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறதுக்கான காரணம் என்ன? இது வந்து ஒரு அ ஒரு சங்கடத்த உண்டு பண்ணுது. ஒரு குழப்பம், பியூரோக்ராட்டிக் குழப்பத்த உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரே ரெகுலேஷன்க்குள்ளார கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொண்டு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃபுட் ரிலேட்டட் ரெகுலேஷன். ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட்னா நெறைய நம்பர் ஆஃப் ஃபுட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. லெஜிஸ்லேஷன் இருக்குது. 8 லெஜிஸ்லேஷன் இருந்துச்சு. 8 லாஸ் இருந்துச்சு. அது எந்த எந்த ஷெட்யூல்ல குடுத்துருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் 2006லயே 2ண்ட் ஷெட்யூல்ல மென்ஷன் பண்றாங்க. இந்த எல்லா ஃபுட் லாஸையும் இயர்லியர் எத்தன ஃபுட் லெஜிஸ்லேஷன் இருந்துச்சுன்னா 8 லெஜிஸ்லேஷன் இருக்குது. அந்த 8 லெஜிஸ்லேஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1954ல வந்துச்சுங்க. இப்படித்தான் கேட்பாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் கேம் இன்டூ ஃபோர்ஸ் விச் இயர்? 1954. இது எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இங்க நான் சுருக்கி போட்டிருக்கிறத நீங்க அப்படி நினைச்சுக்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் அப்படின்னு 1955ல வந்துச்சு. இது எந்த இதுக்குள்ள வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? இந்த மினிஸ்ட்ரீஸ் கேட்பாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் கம் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இது எல்லா விஷயத்தையும் நீங்க படிச்சுக்கணும் ஸ்லைட்ல இருக்கிறதெல்லாம். மீட் மீட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் எப்போ கொண்டு வராங்க? மீட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1973 எதுக்குள்ள வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழ வருது. அடுத்து வந்து வெஜிடபிள் ஆயில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1947ல வருது. 1947ல இது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வருது. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து எடிபிள் ஆயில் பேக்கேஜிங் ஆர்டர் எப்போ வருது? எந்த இயர்ல வருது? ஒரு இதும் பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் எந்த இயர்ல வருது? யார் மினிஸ்ட்ரி? இது ரொம்ப முக்கியம். எடிபிள் ஆயில் பேக்கேஜிங் ரெகுலேஷன் ஆர் ஆர்டர் இதுக்கும் சேம் மினிஸ்ட்ரி தான். சால்வன்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஆயில், டி ஆயில் மில், எடிபிள் ஃப்ளோர் 1967 மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இத வந்து பொறுத்துக்கள கேட்டிருந்தாங்க. பொறுத்துக்கள கேட்டு கிராஸ் பண்ண சொன்னாங்க. மீட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் அதுக்கு நேரா 1954 குடுத்துருவாங்க. கீழ 1973 குடுத்துருவாங்க. அப்ப நம்ம பொறுத்துக்கள கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1992 மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி. அடுத்து என்னது? எசென்சியல் கமோடிட்டீஸ் ஆக்ட் 1955 செக்ஷன் 99 ஆஃப் த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 92. சரிங்களா? இந்த 8 ரெகுலேஷன்ஸும் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இந்த 8 ரெகுலேஷன்ஸ ரிப்பீல் பண்ணிட்டு தான் என்ன கொண்டு வராங்க? இந்த 8 ரெகுலேஷன்ஸ் ரிப்பீல் பண்ணிட்டு தான் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்ங்கிறத கொண்டு வராங்க. ஒன்லி ஒன் லா, ஒன் நேஷன், ஒன் ஃபுட் லா அப்படின்ற அந்த கான்செப்ட். இப்போ ஒன் நேஷன், ஒன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்கல்ல ஜிஎஸ்டி அது மாரி. ஒன் நேஷன், ஒன் ஃபுட் லா. அதுக்காக தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ட கொண்டு வராங்க. எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ட கொண்டு வந்து ஒன் ரெகுலேட்டரி பாடி. நெறைய ரெகுலேட்டரி பாடி கிடையாது. இங்க பாருங்க ரெகுலேட்டரி பாடி நெறைய விஷயம் இருக்குல்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழ ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கும். அக்ரிகல்ச்சர்க்குள்ள ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒன்லி ஒன் ரெகுலேட்டரி பாடி இருக்கணும். அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணாங்க. அடுத்து வந்து என்னன்னா, மல்டிபிலிசிட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஃபுட் ஸ்டாண்டர்ட ஃபிக்ஸ் பண்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஃப்ரூட்டுக்கு ஒரு இத வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. அடுத்து வந்து இதே இதுலயே மில்க் அண்ட் ஃப்ரூட்டுக்கான ஆர்டர் ஸ்டாண்டர்ட்ஸ மாறி, மாறி ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப அப்படிலாம் இருக்கக்கூடாது. யூனிஃபார்மிட்டியான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். அப்போ இதுக்குள்ளார ஒரு அ என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சிக்கு ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கே கன்ஃப்யூஷன் வருது. என்னங்க இந்த ஆக்ட்ல ஃப்ரூட்டுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் குடுத்துருக்காங்க. ஃப்ரூட்னா நம்ம வந்து அது வேக்ஸ் போட்டுருக்கான்னு பார்க்கணுங்கிறாங்க. அதுல ஏதாவது ஃபங்கஸ் இருக்கான்னு பார்க்கணுங்கிறாங்க. அதே வேற ஆக்ட்ல என்ன குடுத்துருக்காங்க, ஃபங்கஸ மட்டும் பாருங்கிறாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு கான்ட்ராடிக்டியா இருக்கு. அது வந்து மக்களுக்கும் கான்ட்ராடிக்டியா இருக்கு. அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் அத்தாரிட்டிக்கும் கான்ட்ராடிக்டியா இருக்குன்றபோது அது தப்பு அப்டின்றார். கிரியேட் கன்ஃப்யூஷன் அமாங் த ஃபுட் பிசினஸ் ஆப்பரேட்டர், கன்சியூமர், டிரேடர்ஸ், மேனுஃபேக்சரர், இன்வெஸ்டர் எல்லாத்துக்குமே கன்ஃப்யூஷன் உண்டு பண்ணுது. அதனால என்ன ஆகுது? கன்ஃப்யூஷன் உண்டு பண்ணா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸே ரொம்ப மோசம் அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா ரொம்ப இது அப்டின்னு சொல்லி அத வந்து மாடர்ன் ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரே ஹேம்பர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மாரியான ரீசன்க்காக தான் இந்த மாரி நெறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நெறைய குழப்பங்கள் இருக்கு. நெறைய மினிஸ்ட்ரீஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிறாங்க. சோ தட் வாட் தே டிட் எல்லாத்தையும் ரிப்பீல் பண்ணு. ஒரே ஆக்ட் தான். அது என்ன கொண்டு வராங்க? ஒரே ஆக்ட்ல என்ன கொண்டு வராங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அப்படின்ற விஷயத்த கொண்டு வராங்க. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன சார்? ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்னா அடிக்கடி கேட்பாங்க. இதோடைய குறிக்கோள் தான் என்ன சார்? ஒரு ஆக்ட்ன்னு கொண்டு வந்துட்டீங்க. அதோட குறிக்கோள் என்னவா இருக்கும்? எனக்குன்னு இப்ப நான் வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆயிருக்கேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும்ல. அது மாரி ஒரு ஆக்ட்க்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆக்ட்க்கான குறிக்கோள் என்ன? எல்லா லாவையும் கன்சாலிடேட் பண்ணு. ஒரே லா தான் இருக்கணும். எந்த மாரி கன்ஃப்யூஷனும், கியாஸும் இருக்கக்கூடாது. ஃபுட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் சயன்டிஃபிக் ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கணும். இந்த ஆக்ட்ட ரெஃபர் பண்ணா போதும் அப்படின்ற மாரி இருக்கணும். அதனால ஆக்ட் கன்சாலிடேட் லாஸ் ரிலேட்டட் டூ ஃபுட் எல்லா ஃபுட்டுக்கான அ லாஸையும் கன்சாலிடேட் பண்ணாங்க. கன்சாலிடேட் பண்ணி செக்ஷன் 4 எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ல 101 செக்ஷன் இருக்குன்றாங்க. அந்த செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்க? எஸ்டாப்ளிஷ் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா.
அப்படின்ற ஒரு அமைப்ப உருவாக்குங்க. ஒரு ரெகுலேட்டரி பாடிய உருவாக்குங்க. லேயிங் டவுன் சயன்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆர்டிக்கிள் ஆஃப் ஃபுட். ஏதோ நார்மலா ஒரு ஸ்டாண்டர்ட பிக்ஸ் பண்ண சொல்லல. சயன்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கணும். வந்து அறிவியல் பூர்வமா இருக்கணும். ஃபுட் சேஃப்டி சயன்ஸ் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து ஃபுட் சேஃப்டி டேல குடுத்துருக்காங்க தீம். சயன்ஸ் ஸ்டாண்டர்டா இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணா அது அதிகாரப்பூர்வமா இருக்கணும். அறிவியல் பூர்வமா இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். பல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல அதுல என்ன பார்த்தோம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வருது. அக்ரிகல்ச்சர் வருது. ஒரு ஆர்டரையும் ஒரு மினிஸ்ட்ரி கண்டு இது பண்ணுது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஃபார் ஆல் மேட்டர் ரிலேட்டட் டு எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ரிலேட்டடா, ரெகுலேஷன் ரிலேட்டடோ, என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சிக்கோ ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் இருக்கும். மல்டி லெவலே இருக்கக்கூடாது. மல்டி டிபார்ட்மென்ட் கண்ட்ரோலே இருக்காம, சிங்கிள் லைன் ஆஃப் காமன். ஒரே ஆள்ட்டயே அத வந்து நிர்மாணிக்க குடுத்துறணும். அதான் எஃப்எஸ்எஸ்ஏ, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆனா நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல, ஒன் நேஷன், ஒன் ஃபுட் லா. அத கொண்டு வரது வந்து இதோட குறிக்கோளே. கன்சாலிடேட்டட் ஆல் த லாஸ் ரிலேட்டட் டூ ஃபுட்ன்னு ஒண்ணு இருந்தா கூட, ஒரே ஒரு ஃபு சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொண்டு வரணும். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உருவாக்கணும். சயன்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட உருவாக்கணும். அடுத்து வந்து ரெகுலேட் தி என்னென்னத்த இவங்க ரெகுலேட் பண்றாங்க இந்த ஆக்ட் மூலியமா. யார் யார ரெகுலேட் பண்ணலாம்? மேனுஃபேக்சரர் ஒரு தொழிற்சாலையை ஒரு சப்போஸ் நெஸ்லே உதாரணத்துக்கு வச்சுங்க. நெஸ்லேவே அவங்க வந்து இது பண்ணலாம். இப்போ மதுபான ஆலைகள அவங்க வந்து இது பண்ணலாம். மேனுஃபேக்சரர பிடிக்கலாம். ஸ்டோரேஜ். இப்ப ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பழங்கள், மாம்பழங்கள் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி எத்தி ஃபார்ம் எத்திலீன் எத்திலீன போடுறாங்க. பழுக்க வைக்கணும். அந்த ஸ்டோரேஜையும் இது பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூஷன் என்ன? பிடிஎஸ் சிஸ்டம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ வந்து ஒரு அன்னதானம் கோயில் மூலியமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ரீட்டெயில் பாயிண்ட்ல என்ன பண்றாங்க? மளிகை கடையில சேல் பண்றாங்க. ஹோல்சேல்ல சேல் பண்றாங்க. இப்ப அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இம்போர்ட் இது எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். மேனுஃபேக்சரையும் பார்க்கலாம். ஸ்டோரேஜையும் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன், சேல் அண்ட் இம்போர்ட் இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும். இம்போர்ட்னா என்ன? உள்நாட்டுக்கு வரக்கூடிய பொருட்கள். அதையே ரெகுலேட் பண்ணணும். அத ரெகுலேட் பண்ற அத்தாரிட்டி யாரு? அந்த ரெகுலேட் பண்றதுக்கு எந்த ஆக்ட் உதவி பண்ணுது? எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட். அத்தாரிட்டி யாரு? எஃப்எஸ்எஸ்ஏ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து என்ஷூர் அவைலபிலிட்டி ஆஃப் சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட் ஃபார் த கன்சம்ப்ஷன். இதுவும் ரொம்ப முக்கியமான குறிக்கோள். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்னங்க 1954ல என்னவா இருந்துச்சு? 1954ல இருந்து நம்ம 2006க்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாரி இருந்துச்சு? ஃபுட் சேஃப்டின்னா கலப்படம் இல்லாத பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன்ல இருந்து இது கடந்து வருது. 2006ல எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006 ஆகுது. இப்ப என்ன ஆயிடுச்சு? அடல்ட்ரேஷன் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு 1954ல இருந்தது. 2006ல எப்படி ஆயிடுச்சுங்க? ஃபுட் சேஃப்டிங்கிறது நாட் மியர் பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன். அத முதல்ல கருத்துல வச்சுக்கங்க. ஃபுட் சேஃப்டிங்கிறது அடல்ட்ரேஷன பார்க்கிறது மட்டும் இல்ல. டீல கலப்படம் இருக்கா? பால்ல தண்ணி இருக்கா? அப்படின்றது மட்டும் இல்ல. அது வந்து சேஃபா இருக்கா? மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா? ஹோல்சம்மா இருக்கா? ஹோல்சம்னா என்ன? ஒரு உணவுப் பொருட்கள்ல எல்லா சத்துக்களும் இருக்கணும். ஒரு உணவுப் பொருட்கள்ல புரதம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அரிசி மட்டுமே சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்ட மட்டும் வச்சுக்கக் கூடாது. அந்த உணவுப் பொருள் சரிவிகித உணவா இருக்கணும். ஹோல்சம் ஃபுட். பாதுகாப்பான ஃபுட்டாவா இருக்கணும். ஹோல்சம் ஃபுட்டாவா இருக்கணும். அது மோட்டோ ஆயிடுச்சு. இதான் இப்போதைக்கு கரண்ட் மோட்டோ. சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட். 1954ல இப்படி இருந்தத, மோட்டோ எப்படி ஆயிடுச்சு? 2006ல மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் முழுமையான உணவு குடுக்கணும். முழுமையான உணவுனா, அதுல கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரதம் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஃபேட்ல நம்ம ஆயில்லாம் வந்து கொழுப்பு இருக்கணும். ஆயில்ல நம்ம உடம்புக்கு தீங்குன்னு நெனைப்போம். பட் ஆனா ஆயிலும் நம்ம உடம்புக்கு தேவைதான். மினரல்ஸ் இருக்கணும், வாட்டர் இருக்கணும். வாட்டரும் ஒரு மினரல்ஸ் தான். வாட்டர் இருக்கணும். எல்லா விஷயமும் சேர்ந்தது தான் ஒரு உணவுப் பொருள். அடல்ட்ரேஷன பார்க்கறதுக்கு மட்டும் உணவு பாதுகாப்பு கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. சரிங்களா? அது ஒரு இது. அடுத்து என்ன? கீழ பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி இஸ் நாட் மியர் பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் சொல்லியாச்சு. அடல்ட்ரேஷன் ஃபோகஸ்டு ரெஜியூம்ல இருந்து சயன்ஸ் பேஸ்டு ரெஜியூம்க்கு மாறணும். கலப்படத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம, நம்ம வந்து சயன்ஸ் பேஸ்டு ஸ்டாண்டர்டா மாத்தணும். சயன்ஸ் பேஸ்டு சொல்யூஷன கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு மாறுறாங்க. இதான் இதோட ஓவரால் அப்ஜெக்டிவ். எஃப்எஸ்எஸ்ஐயோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணு. ஒரு அத்தாரிட்டிய கொண்டு வா. சயன்ஸ் பேஸ்ட் ஸ்டாண்டர்ட ஃபிக்ஸ் பண்ணு. ஒரே சிங்கிள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்க்கு கொண்டு வா. இதோடைய மேனுஃபேக்சர், ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணு. சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட்ட குடு. இவ்வளோதான் சிம்பிள். இதுதான் ஆப்ஜெக்டிவ். எஃப்எஸ்எஸ்ஐனா என்ன? எஃப்எஸ்எஸ்ஐ எப்போ உருவாச்சு? எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் ஏன் உருவாக்கப்பட்டது? அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன? அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இப்போ பேசிக்கான எஃப்எஸ்எஸ்ஐயோட ஜெனிசிஸ் என்ன? எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்டோட ஜெனிசிஸ் என்ன? அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன? அது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ செக்ஷன்ஸ்குள்ளார டைரக்ட்டா நம்ம என்டர் ஆகுறோம். இப்ப எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் எப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாரு? 23 ஆகஸ்ட் 2006. எப்ப கேம் இன்டூ எனாக்ட் ஆர் ஃபோர்ஸ்? 24த் ஆகஸ்ட் 2006.
இது எல்லாமே தெரியுதுங்களா? இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கங்களா? அடுத்து வந்து சாப்டர்க்குள்ளார போறோம். முன்னாடியே நான் சொல்லிட்டேன். எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ல ஹவ் மெனி சாப்டர்ஸ் இஸ் தேர்? எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ல 12 சாப்டரு, 101 செக்ஷன். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 12 சாப்டர், 101 செக்ஷன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன சொல்லுதுன்னா, பிரிலிமினரி. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பிரிலிமினரி தான். பிரிலிமினரிக்கு எத்தன செக்ஷன்ஸ் இருக்கு? 1ல இருந்து 3 செக்ஷன் வரைக்கும் பிரிலிமினரிய பத்தி சொல்லக்கூடியது. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம வந்து அட்லீஸ்ட் டைட்டிலாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செக்ஷன் 96 என்ன சொல்லுது? ரிகவரி ஆஃப் பெனால்டி. அட்லீஸ்ட் டைட்டிலயாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். டைட்டில்ல கூட கேட்கறாங்க. ரிகவரி ஆஃப் பெனால்டி டெல்ட் வித் விச் செக்ஷன் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். செக்ஷன் 1 என்ன சொல்றாங்க? எல்லா ஆக்ட்லயுமே இதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே செக்ஷனா இருக்கும். ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்டட், கமென்ஸ்மென்ட். இதோட டைட்டில் என்னங்க? எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட். அதோட எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்னா என்ன? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. இதான் அதோட டைட்டில். எக்ஸ்டென்ட் இது எங்க இருக்கு? ஒரு ஆக்ட்ட கொண்டு வந்தாவே என்னங்க? ஃபுட்ங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட்ல வருது. இட் இஸ் எக்ஸ்டெண்ட் டூ ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இட் எக்ஸ்டெண்ட் டூ விச்? ஆல் ஓவர் இந்தியா. ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்களா? அப்படின்னா கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் பொருந்தும். இப்ப யார் மினிஸ்டரா இருந்தா அன்புமணி ராமதாஸ் இருந்தாரு. எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வருது. செக்ஷன் 1ல டைட்டில். செக்ஷன் 2ல என்ன பண்ணாங்க? டிக்ளரேஷன் அஸ் எக்ஸ்பீடியன்சி ஆஃப் தி கண்ட்ரோல் பை யூனியன். ஒண்ணுமே இல்லங்க. இது யார் கண்ட்ரோல்ல வருது? ஃபுட் இண்டஸ்ட்ரிலாம் யார் கண்ட்ரோல்ல வருது? இட் இஸ் கம் அண்டர் யூனியன். யூனியன் லிஸ்ட்ல தான் ஃபுட் இருக்கு. யார் கண்ட்ரோல்ல வரும்? யூனியன்னா என்ன? சென்ட்ரல் கவர்ன்மென்ட். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கண்ட்ரோல்ல தான் வருது. சரிங்களா? எக்ஸ்பீடியன்ட் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பொதுமக்கள் நலனுக்காக யூனியன் ஷுட் டேக் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல் டூ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். யூனியன் மக்களின் நலனுக்காக ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் உணவு தொழிற்சாலைகள் மீது எக்ஸ்பீடியன்சி அதோடைய ஆளுமையை செலுத்தலாம். டிக்ளரேஷன் அஸ் டு எக்ஸ்பீடியன்சி ஃபார் கண்ட்ரோல் பை யூனியன். அடுத்து செக்ஷன் 3 டெஃபினிஷன். இதுல தான் நெறைய டெஃபினிஷன் இருக்கும். அடுத்த கிளாஸ்ல நம்ம டெஃபினிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு டெஃபினிஷன்ஸையும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ 3 டெஃபினிஷன்ஸ் இருந்து பார்த்திருக்கோம். இப்ப இந்த கிளாஸ நீங்க ஓவர்லேப்பா பார்த்தீங்கன்னா, ஆ என்ன விஷயத்த பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபுட்னா என்ன? ஃபுட் சேஃப்டினா என்ன? பிரைமரி ஃபுட்னா என்ன? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட்டோட ஜெனிசிஸ் என்ன? அடுத்து வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஏன் கொண்டு வந்தாங்க? ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட். அடுத்து வந்து சில செக்ஷன்ஸ் பிரிலிமினரி செக்ஷன்ஸா பார்த்திருக்கிறோம். செக்ஷன் 3 வரைக்கும் பார்த்திருக்கோம். சாப்டர் 1 வரைக்கும் பார்த்திருக்கோம். இது வந்து ஏன் சார் போட்டிருக்கீங்க? இந்த ஸ்லைடுக்கு தேவையில்லாம இது ஏன் சார் போட்டிருக்கேன்னா, இதான் எஃப்எஸ்எஸ்ஏயோட லோகோ. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதான் எஃப்எஸ்எஸ்ஏயோட லோகோ. ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோடைய கீழ இருக்கிற அந்த ஸ்லோகன் கேட்பாங்க. இன்ஸ்பைரிங் ட்ரஸ்ட், அஷ்யூரிங் சேஃப், நியூட்ரிஷியஸ். எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியா முழுக்க இருக்கிறதுனா கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. இன்ஸ்பைரிங் ட்ரஸ்ட், அஷ்யூரிங் சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ். இத வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இன்ஸ்பைரிங் ட்ரஸ்ட், அஷ்யூரிங் சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ். எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழ வரும். ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ்ல டீட்டெயில்டான விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இப்போ உங்க டர்ன். இப்போ உங்களோட டர்ன். ஏன் உங்களோட டர்ன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ இவ்வளவு விஷயங்கள நம்ம டீட்டெயில்டா நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டேன். இப்ப அதுலருந்து கொஸ்டின நம்ம இது பண்ணோம். பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணோம். ஒரு கிளாஸ நடத்தி முடிச்ச உடனே, அந்த கிளாஸ்ல நம்ம புரிஞ்சுகிட்டது என்ன? கிளாஸ நம்ம நடத்தின உடனே நம்மளால அத அப்சர்வ் பண்ணி கிரகிச்சிட முடியும்ல. நெறைய டைம் ரிவைஸ் பண்ணப்ப தான் நமக்கு கிரகிச்சுக்க முடியும். ஆனா நம்ம எப்போ ஒரு கொஸ்டினா அத வந்து ஃப்ரேம் பண்ணி மைண்டுக்குள்ளார வச்சுக்கிறோமோ, அப்பதான் அது நினைவுல இருக்கும். சரிங்களா? அதனால இப்போ ஒரு 3 எல்லா கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 3 இல்ல 5 கொஸ்டின நான் வந்து ஃப்ரேம் பண்ணி குடுக்குறேன். அடுத்த கிளாஸ்ல நான் வந்து அத டிஸ்கஸும் பண்ணுவேன். கொஸ்டின்ல நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். கொஸ்டின் பேப்பர திரும்பி திரும்பி பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அந்த 4 ஆப்ஷனுக்கான ஆன்ஸரையும் நம்ம வந்து மனசுக்குள்ளார ரிவைண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அது வந்து பதியும். எல்லாருமே படிக்கிறாங்க. யார் வந்து சாதிக்கிறா? அத கன்டினியூவஸா ரிவைஸ் பண்ணி, அதுக்குள்ளாரயே தன்னோட கவனத்த செலுத்தி, அதிலிருந்து தன்ன விலகாம வச்சுக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். அ குமாரகுருபரர் சொல்லியிருப்பார் ஒரு பாட்டுல, "மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவவர் தீமையும் மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார்." நான் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த ஜாப்‌க்கு போகணும்னாலும், ஜாப்‌க்கு போறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஜாப்ப தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரா ஆகணும். நீ ஒரு எக்ஸாம்ல எடுத்து ஃபோக்கஸ்டா படிக்கணும். 2,00,000 3,00,000 பேர் காம்படிஷன்னா நான் ஒரு 50 பேர்ல ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படின்னா, மெய் வருத்தம் பார்க்கக்கூடாது. பசி நோக்கார். பசி நோக்கார்னா சாப்பிடாம இருக்கணும்னு இல்ல.
வேற எந்த பசியையும் நீங்க நோக்கக்கூடாது. உடற்பசியும் சரி, வயிற்று பசியும் சரி, எதுவுமே நோக்காம பசி நோக்கார், கண் துஞ்சார். கண் துஞ்சார்னா தூங்காம இருக்கணும்னு இல்ல. எப்பவுமே விழிப்போட இருக்கணும். நான் இந்த டைம்ல எழுந்துச்சு படிக்கணும். இந்த டைம்ல இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு. கண் துஞ்சார். எவவர் தீமையும் மேற்கொள்ளார். அடுத்தடுத்த யார் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தீமையை மேற்கொண்டுகிட்டு, அவங்களுக்கு அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எவவர் தீமையை மேற்கொள்ளார். கருமமே கண்ணாயினார். இவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. தனக்கு என்ன கருமம்? எண்ணி துணிக கருமம். துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நான் வந்து எஃப்எஸ்ஓ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு நம்ம வந்து அடுத்து அதுக்காக படிக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். சிலபஸ பார்த்தாச்சு. அடுத்து என்ன? அதே கருமம். அது கருமமே கண்ணா நெனச்சுக்கணும். அந்த இத எண்ணி துணிக கருமம். நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு துணிஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கிறது சரியான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்றாரு. ஓகே. இப்போ வந்து உங்களோட டர்ன் அப்படின்னா, நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர பாருங்க. கொஸ்டின் பேப்பர பார்த்துட்டு, அதுல இருக்கிற கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்ஸர செலுத்துங்க. ஆன்ஸர உள்ளிடுங்க அப்படின்னு சொல்றது தான். நீங்க உட்கார்ந்து இந்த இந்த கிளாஸஸ பார்த்துட்டு இத எழுதினாலே உங்களால ஆன்ஸர் பண்ணிட முடியும். அஸ் பெர் எஃப்எஸ்எஸ்ஐ 2006 பிலோ மென்ஷன் ப்ராடக்ட் நாட் கம் அண்டர் த ஆம்பிட் ஆஃப் ஃபுட். கீழ குடுக்கப்பட்டிருக்கிற உணவுப் பொருட்கள்ல எது வந்து ஃபுட்டுக்கான ஆம்பிட்ல இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவிங் கம், லிவிங் அனிமல், ரைஸ் கிரைன்ஸ் இன் த ஃபீல்ட். அடுத்து 4த் ஆப்ஷன்ல 2 அண்ட் 3 அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுல எது ஃபுட் இல்ல அப்படின்றத நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஃபுட்டுக்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். அது என்னன்றது டீட்டெயில்டா அது எந்த செக்ஷன்ஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கணும். The which schedule of the FSSA 2006 contains previous food related regulation. எந்த ஷெட்யூல் வந்து ஃபுட் ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ சொல்லுது அப்படின்றது அடுத்த கொஸ்டின். இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல நீங்களே இது பண்ணுங்க. அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் 1995 லெஜிஸ்லேஷன் ரெகுலேட்டட் பை விச் மினிஸ்ட்ரி? எந்த மினிஸ்ட்ரி கீழ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் வருது? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 8 லாஸ் ஆர் லெஜிஸ்லேஷன ரிப்பீல் பண்ணிட்டு தான் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 வந்துச்சுன்னு. அது எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 கொஸ்டின்ஸ் இந்த நம்ம நடத்தின போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இன்ன வரைக்கும் நடத்தின ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணி பாருங்க. இப்போ இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த 3 கொஸ்டின நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. தேங்க் யூ.